எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட் சூப்பர் ரெக்கவரி, குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்த மாதிரி இன்னைக்கு ஒரு மிக அற்புதமான ரெக்கவரி. இன்னைக்கு மட்டும் மார்க்கெட் திருப்பி அடிச்சிருக்கலன்னு வச்சுக்கீங்களேன், ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு ரூம் போட்டு மார்க்கெட்டை திட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா பை லக் 700 பாயிண்ட் பக்கம் 800 பாயிண்ட் பக்கம் மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிட்டு மிக அழகாக ஒரு 350 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்கான். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு செயல்பாடு. நம்மள பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், என்னடா 800 பாயிண்ட் தொடர்ந்து மார்க்கெட் இறங்குது, கொஞ்சம் கூட ஒரு ரெக்கவரியே வரலையே, இந்த மார்க்கெட் பயங்கரமா கிராஷ் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். நல்ல வேளை கடைசி தருணத்துல ஒரு 700-800 பாயிண்ட் இறங்கிட்டு மறுபடியும் ஒரு 350 பாயிண்ட் ஏறி இருக்கிறதுனால எனக்கெல்லாம் எத்தனையோ பொசிஷன்ல வந்து லாக் ஆகி வந்திருந்தேன். நல்ல வேலை ஆண்டவனா பார்த்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி விட்டான். இன்னொரு 700 பாயிண்ட் கண்டினியூஸா இறக்கி விட்டுருந்தாங்கன்னா என்னை கொண்டு வந்து நடு ரோட்ல நிறுத்தியிருப்பாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் நம்ம ஒரு மிக முக்கியமான தகவலை நம்ம ஒத்துக்கணும். பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ். நம்ம எல்லாருமே வந்து ட்ரேடர்ஸ், வியாபாரிகள். அப்போ நம்ம வந்து ஒரு சந்தையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு தக்காளி மார்க்கெட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு, அந்த மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய தக்காளிகள் எல்லாமே அழுகின தக்காளிகளாக இருந்தால் அதை வச்சு நம்ம எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? ஒன்றும் பெருசாக வருமானமே இருக்காது, அதில் ஒன்றும் வியாபாரமே பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம மார்க்கெட்டில் நிறையா பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, 2 வருஷமாக எதுவும் பெருசாக வருமானம் இல்லையே அப்படின்னு அமெரிக்க பங்கு சந்தைகளில் மற்ற குளோபல் மார்க்கெட்ஸில் முதலீடு செய்யறதை பற்றி யோசிக்கிறாங்க. ஏன்னா பல பேர் வந்து ட்ரேடர்ஸ் தான். ட்ரேடர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் சப்போர்ட் பண்ணலைன்னா, அப்போ அதாவது ஒரு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணினா இன்னொரு மார்க்கெட்டை தேடி அவங்க போகிறது வந்து நார்மல் தான். இது ஒன்றும் பெரிய தவறு மாதிரி தெரியல. நான் வந்து பர்சனலாக இது வரைக்கும் குளோபல் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது கிடையாது. எனக்கு எப்படி இருந்தாலும் இந்த இந்திய மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு டிவிடெண்ட் அப்படி இப்படின்னு வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் நான் என்னைக்கு இந்த ஜீரோதா கைட்டு வழியாக குளோபல் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுதோ அப்போ தான் நான் போகணும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னொரு நண்பர் பாருங்க, இன்னும் இவர் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர்த்துடைய கமெண்ட்டுகளை படிக்கிறேன் பாருங்க. ஒரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, பொறுத்தது போதும், 2-3 வருஷமா ஒன்றும் வருமானம் இல்லை, அதனால எங்கிட்ட கையில் காசு கம்மியாக தான் இருக்கு, குளோபல் மார்க்கெட்டில் அமெரிக்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பெரிய அளவில் பணம் இல்லைனாலும் நான் சிறுக ஆரம்பிக்கிறேன். அதாவது 2 விஷயம். ஒன்று, அமெரிக்க மார்க்கெட்டுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இண்டு மணி, வெஸ்டர்ட் ஃபினான்ஸு, டிக்கர் டே போன்ற பல்வேறு வலைதளங்கள் மூலியமாக நிறைய பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது மட்டும் இல்லை, எத்தனையோ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு புரோக்கர்களே அவங்க நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து ஜீரோதா, கோட்டக்கு, ஏஞ்சல் ஒன்றுன்னு வரிசையாக நீங்கள் எத்தனையோ புரோக்கர்களை பார்க்குறீங்க. அவங்களே எத்தனையோ புரோக்கர்கள் வந்து அமெரிக்க உங்களுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வழியாகவே அமெரிக்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். நான் வந்து இன்னும் ஜீரோதா கைட்டில் வரட்டுமே அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பல வழிவகைகளில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எதில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பிளான் பண்ணுறாங்க. இந்த நண்பர் என்ன பண்ணுறாரு, உலகத்தரம் வாய்ந்த பங்குகள் டக்குன்னு லாஸுக்கு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த என்விடியா, மைக்ரோசாஃப்ட், கூகுள் போன்ற ஸ்டாக்குகளை பற்றி இவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு நண்பருமே சொல்றாரு பாருங்க, நம்ம மார்க்கெட்டில் பணம் போடக்கூடிய இந்த ஃபாரினர்ஸ் அவங்களே நம்மளை விட்டுட்டு தைவான், சவுத் கொரியான்னு போயிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த நண்பர் சொல்லக்கூடிய வார்த்தையில் ஒரு முரண்பாடு என்னன்னா, அவங்க நம்ம கிட்ட வெயிட்டேஜை குறைக்கிறாங்க. அதாவது மொத்தமாக நம்ம மார்க்கெட்டில் வித்துட்டு போகல, தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்காங்க. பல லட்சம் கோடிக்கு வித்துட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அவங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய பணத்தில் கொஞ்சமாக தான் வெயிட்டேஜ் குறைச்சி விற்கிறாங்களே ஒழிஞ்சு மொத்தமாக நம்மளை விட்டுட்டு போகல. பட் எனிவே, அவங்க வெயிட்டேஜை குறைச்சிட்டு வரக்கூடிய பணத்தெல்லாம் எடுத்துட்டு தைவான், சவுத் கொரியான்னு போகும்பொழுது நம்மளும் இந்த தைவான், சவுத் கொரியா போன்ற இடிஎஃப்கள்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி இன்னொரு நண்பர் தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு நண்பருமே 1 கோடி பணத்தை சேர்த்தணும் நம்மளுடைய இந்திய பங்கு சந்தைகள்ல அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாரு போல. அவருமே வந்து கடந்த 2 வருஷமா எதுவும் பெருசா பணம் இல்லைன்னு போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி இந்த QQM அப்படின்ற ஒரு ETF, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுனா என்ன அப்படின்னு தெரியாம நீங்க ஃபாரின், அதாவது மார்க்கெட்டுக்குள்ள வரதே தவறு. மார்க்கெட்டை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ள வரணும். இல்லைன்னா பேசாம மியூச்சுவல் ஃபண்டுகளை உபயோகப்படுத்தி எத்தனையோ பேர் மார்க்கெட்னே என்னன்னே தெரியாம பல கோடிகளை வந்து மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக 10-20 வருஷம் SIP போட்டே பெருசாக சம்பாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி மிக எளிமையாக சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த ஒரு ETF மற்றும், அதாவது அமெரிக்க மார்க்கெட்டை சார்ந்த ETFகள், தைவான் மார்க்கெட்டுகளை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளோபல் மார்க்கெட்டுக்கு நான் போகிறேன்.
நாங்கள் போய் ஏதாவது வீணாக போனாலும் நான் போயிட்டு போகுது. பட் நான் ஒரு முயற்சி எடுத்து பார்க்குறேன். நம்ம மார்க்கெட்டில் பணம் இல்லாதனால நம்ம ஒரு ட்ரேடர் தானே, வியாபாரிகள் தானே, அதனால் நான் வந்து வெளியே குளோபல் மார்க்கெட்டுக்கு போகிறேன். அமெரிக்கா மார்க்கெட், தைவான் மார்க்கெட், அது போன்ற இடிஎஃப்கள் மற்றும் பங்குகளை வாங்கறதுக்கு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நண்பர் சொல்கிறாரு. சைனா மார்க்கெட் மட்டும் நான் விட்டு வச்சிருக்கேன். விட்டு வச்சேன்டா, உங்களை எல்லாம் விட்டு வச்சேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு சைனா மார்க்கெட்டை மட்டும் விட்டு வச்சிருக்காரு. ஆமாம், திடீர்னு அவங்க வந்து ஏதாவது சட்டத்திட்டங்களை மாற்றி பணத்தை போட்டவங்க மறுபடியும் அந்த ஸ்டாக்குகளை விற்றுட்டு வெளியே போகக்கூடாது, லாக்இன் பீரியட் இருக்குன்னு அப்படின்னு எனத்தையாவது ஒன்று கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால மேபி அவர் விட்டு வச்சிருக்கலாம். பிரச்சனைன்னு பார்த்தா எல்லாமே பிரச்சனை தாங்க. நம்ம பேட் கேஸ் சினாரியஸ் யோசிச்சு பார்க்குறோம்னா அப்புறம் ஏன் ட்ரம்ப் அவர்கள் தான் என்னைக்காவது வந்து முதலீடு பண்ணால் 2 வருஷம் வச்சுட்டு அப்புறமா எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு நம்ம அந்த மாதிரி போடாம விட்டுட்டோம். இப்போ நம்மளுக்கு நம்ம பணம் உள்ளே வர்றப்பவும் நம்ம பெருசாக கட்டுப்பாடுகள் போடல, அவங்க வச்சிருந்தப்பவும் நம்ம பெருசாக கட்டுப்பாடுகள் போடல. அவங்க இப்போ பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது, வெளியே எடுத்துகிட்டு போனால் ஒரு 10-20% கவர்மெண்ட்டுக்கு கட்டிட்டு போங்க சொல்ல வேண்டியதுதான். இப்படி தான் இதுக்கு முன்னாடி கொரியன் மார்க்கெட்டில் கூட இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு உலகம் முழுவதும் சில கிராஷ் வந்தது. முதல்லாம் நம்ம இதில் கட்டுப்பாடுகள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? டிஃபென்ஸ் செக்டரா, அதில் எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவ்வளவு தான் இருக்கணும், இன்சூரன்ஸ் செக்டரா இவ்வளவு தான் இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில கட்டுப்பாடுகள் இருக்கும். பட் பெரும்பாலும் எப்படியோ அவங்க பணம் உள்ளே வந்துருச்சு. 50 லட்சம் கோடி 60 லட்சம் கோடின்னு அவங்களுடைய வெளிநாட்டுக்காரங்களுடைய பணம் என்பது ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ஹோல்டிங்காகவே இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அவங்க 2 லட்சம் 4 லட்சம் கோடி விற்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்குது. எது எப்படியோ இந்த நண்பர் வந்து ஒரு ட்ரேடராக இருப்பதால், இவருன்னு இல்லை பல்வேறு நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ட்ரேடராகலாம் இருப்பதனால இன்வெஸ்டிங் இன் யூஎஸ் மார்க்கெட் அல்லது இன்வெஸ்டிங் இன் குளோபல் மார்க்கெட்ஸ் அப்படின்ற கான்செப்டில், ஏன்னா பல பேர் ட்ரேடர்ஸாக இருக்காங்க, இங்கே வருமானம் இல்லை, இது வந்து நார்மல் தான். இதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த மிக முக்கியமான நபர்கள்லாம் போயிருக்காங்க. துபாய் போயிருக்காங்க மற்றும் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. ஸோ இதுதான் சமீபத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்வெஸ்டிங் இன் யூஎஸ் மார்க்கெட்ஸ் அப்படின்ற ட்ரேடர்களுடைய மனநிலை. இன்னொரு நண்பருமே சொல்லிட்டு இருந்தார், அவருடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜர் கொடுத்துருந்த பணம், மியூச்சுவல் ஃபண்டுகள், இவர் டைரெக்டாக போட்டிருந்த ஸ்டாக்ல எல்லாமே நான் வித்துட்டு வெளியெடுக்க போகிறேன். ஏன்னு கேட்டால் அப்போ தானே கவர்மெண்ட்டுக்கு தெரியும் நாங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பணம் போட்டுட்டு இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டு கிராஷ் ஆக மாட்டேங்குது, அதனால தான் நம்மளால டேக்ஸை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டா மட்டும் உடனே அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருமா? இவர் ஏதோ ஒரு மூலையில் கோந்துக்கிட்டு விற்றா எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியும்? பெரிய ஆளுகள் இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இதை போய் வந்து ஏதாவது லாபிங் மூலியமாகவோ அல்லது ஃபினான்ஸ் மினிஸ்டர் நேரடியாக ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுகள் கிட்ட பார்க்கும் பொழுதோ நேரடியாக பேசும்போது இதை பற்றி பேசணும். அந்த மாதிரி யார் எப்படி பேசுவாங்க? யாராவது நஷ்டத்தில் இருக்காங்களா? கேபிட்டல் மார்க்கெட்ஸில் என்எஸ்சி, பிஎஸ்சி, ஏஞ்சல் ஒன், சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் யாராவது நஷ்டத்தில் இருக்காங்களா? யாராவது நஷ்டத்தில் இருந்தால் போய் கவர்மெண்ட்டிட்ட பேசுவாங்க, இங்கே பாருங்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்குன்னு. எல்லாருமே லாபத்தில் இருக்கிறாங்க, அப்புறம் யார் நம்மளுக்காக பேசுவா? ஒரு பயம் பேச மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து இந்த எல்டிசிஜி, எஸ்டிசிஜி, எஸ்டிடி ரிலேட்டடாக எதுவும் பெருசாக சப்போர்ட் இல்லை அப்படின்ற ஒரு காரணமாக இவங்க ட்ரேடர்ஸ் நினச்சிக்கிட்டு அது ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது 2 வருஷமாக மார்க்கெட்டே எங்களுக்கு எதுவும் செய்யலை, நாங்களே ஒரு வியாபாரிகள், அப்போ இந்த சந்தையில் எங்களுக்கு எந்த விதமான வருமானம் இல்லாத பொழுது நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் இது நார்மல் தான். ஒரு வியாபாரிக்கு, ஒரு ட்ரேடருக்கு சந்தை டு சந்தை மாறுறது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நார்மல் தான் எனக்கு தெரியுது. இன்னொரு மோசமான தகவல் இருக்கு, அதையும் கேட்டுட்டு போங்க. அதாவது நம்ம வந்து ஒரு 5வது இடத்துல இருந்தோம். அதை வந்து அதாவது ஈக்விட்டி கேபிட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து எந்த குளோபல் லெவலில் எந்த நாடுகளில் அதிகமாக இருக்குன்னு வரிசைப்படுத்திக்கிட்டே வர இடத்துல நம்ம வந்து கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 5வது இடத்துல போய் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ தான் நம்மளுடைய வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க, போய் தைவான், சவுத் கொரியான்னு வாங்கிக்கிட்டு இருக்காங்களே. அதனால் தைவான் மார்க்கெட்டினுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்னாச்சுன்னா, நம்ம மார்க்கெட்டை பின்னுக்கு தள்ளிட்டு அவன் 5வது இடத்துல வந்திருந்தா நம்ம 6வது இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கும் கீழே வந்து நம்ம 7வது இடத்துக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சவுத் கொரியா இன்னைக்கு நம்மளை ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நண்பர்களே, பெரிய பெரிய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும் பொழுது அவங்க அலோகேஷன் பண்ணுவாங்க, எந்த கண்ட்ரிக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணலாம் அப்படின்ட்டு.
அப்போ எந்த சந்தை அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது, எதில் அதிகமாக மார்க்கெட் கேபிட்டல் அதிகமாக இருக்குது, எதில் லிக்விடிட்டி அதிகமாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஏற்கனவே கொஞ்சோண்டு தான் பணம் வந்துக்கிட்டு இருக்கும், இந்த பணமும் சேர்ந்து போகுது அப்படின்ற ஒரு நிலைமை தான். ஸோ இதையெல்லாம் நம்ம எப்படி நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவோம்? இந்த மாதிரி பத்திரிகையில் வரக்கூடிய ஹெட்லைன்ஸ் எல்லாம் அவங்க படிக்கிறாங்களா இல்லையா? எப்படி இந்த தகவல்களை நம்ம கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்றது நம்மளுக்கும் தெரியல. ஆனால் அடிமட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்றது எத்தனை பேர் கமெண்ட்டுக்கு போடுறாங்க. நான் எத்தனையோ இடங்களில் போய் படிக்கிறேன். எல்லாருமே இப்படி தான், எல்லாம் வெளிநாட்டில் போய் எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் இந்த பாராஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் பற்றிய தகவல். இந்த ஷேர் லிஸ்ட் ஆனதிலிருந்தே ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமாக ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான். தற்போதைக்கு இந்த ஷேரில் என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தகவல். ஒன்று, இதனுடைய சமீபத்திய குவார்டர்லி ரிசல்ட்ஸில் 39 கோடி லாபம், என்னைக்கும் இல்லாத ஒரு பெரிய லாபம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. 39 கோடி லாபம். அவங்களுடைய சேல்ஸ்மே 171 கோடி அப்படின்ற மாதிரி முதல்ல இருந்ததை விட ரொம்பவுமே அதிகப்படுத்தி காமிச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த பாராஸ் டிஃபென்ஸ் என்பது ஏறுவதும் இறங்குவதுமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு பங்குகளில் திடீர்னு ஏதாவது ஒரு தகவல்கள் என்பது வரும். அப்படி ஒரு தகவல் என்ன வந்திருக்கு இந்த பாராஸ் டிஃபென்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனுடைய மதிப்பு 52.82 கோடி. ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம், சரி பரவாயில்ல, ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, இந்த சிப்லா என்பது மிகப்பெரிய கம்பெனி ஃபார்மாவில். இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி மிக முக்கியமான தகவல் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, 25 ஜூன், இன்னும் ஆல்மோஸ்ட் 23 நாள் இருக்கு. அப்போ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தற்போதைக்கு இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாமே 2 கவலைகளில் இருப்பாங்க. முதல் கவலை என்னன்னா, இந்த ஸ்டாக் பிரைஸ் சமீபத்தில் மேல் நோக்கி ஏறி வந்த பிறகு பெருசாக ஒரு மாற்றம் இல்லை. 2024 இருந்து ஒரே இடத்துக்குள்ள, அதுவும் இறங்கு முகமாக பார்த்து சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் என்ன ஒரு கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிப்லானுடைய ரிசல்ட்ஸ் என்பது பார்க்கும் பொழுது 2023 என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே அளவு தான் கிட்டத்தட்ட அவங்களுடைய சேல்ஸ் என்பது போயிட்டு இருக்கு. வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால தான் கடந்த 2 வருஷமா ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாம் பாருங்க, ரொம்ப பிரீமியமான ப்ராஃபிட் மார்ஜின். 28% வச்சு லாபம் அருமையாக சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த கம்பெனி இப்போ எடுத்து பார்த்தோம்னா கடந்த 2 குவார்ட்டரில் 18%, 15% அவங்களுக்கு லாபம் என்பது கிடைக்குது. இதனால அவங்களுடைய வருமானம், சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணல, ஆனால் ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாயிட்டதுனால வெறும் 543 கோடி அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய லாபத்தை காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த பங்குல வந்திருக்கக்கூடிய ஒரு சமீபத்திய செய்தி என்னன்னா, கிட்டத்தட்ட 13 ரூபாய் என்பது டிவிடெண்டாக கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. எப்போ நீங்கள் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி அல்லது மறுபடியும் ப்ராஃபிட் மார்ஜினை பல நிலைமை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான லாபத்தை எப்போ கொடுப்பீங்க அப்படின்றதான் பல்வேறு முதலீட்டாளர்களுடைய கேள்வியாக இருக்குது. ஏற்கனவே உங்கள் கம்பெனியெல்லாம் செய்யக்கூடிய வருமானத்துக்கும் வியாபாரத்துக்கும் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு ஃபாரினர்ஸ் வெளியே போய்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த முஞ்சால் ஷோவா அப்படின்றது வெறும் 509 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஷேர். ஆனால் அடிக்கடி பெயர் என்பது பத்திரிகையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது, இந்த முஞ்சல் ஷோவா அப்படின்ற பங்கு. இப்படி இருக்கக்கூடிய பங்கு என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் லாஸ் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ப்ராஃபிட்டுக்குங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, முதல்லையே தர ரேட்டுக்கு தான் இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சும்மா ஒரு 5% மார்ஜின் வச்சு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் தான் நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு கிடப்போம். சும்மா ஒரு 1%, 5%, 10% லாபம் வந்தால் விற்று விடுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப தர ரேட்டுக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் இவங்க முதல்லையே லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை சுத்தமாக ப்ராஃபிட் மார்ஜினே இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணி ஒரு லாஸ் மேக்கிங்காக தற்போது ரிப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மிஞ்சால் ஷோ, ஏதாவது நல்ல தகவல் அடுத்தடுத்து ஏதாவது வருமா இல்லையா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஷேரில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, அவன் 2018 ஹையை கூட அவனால் திரும்பி பிடிக்க முடியவில்லையே அப்படின்ற ஒரு சோதனையான விஷயம்தான். ஸோ பெரிய ஆளுங்க சிப்லா மாதிரி ஆளுகளும் லாபத்தை கம்மி பண்ணி காட்டுறீங்க, சின்ன ஆளுகளும் லாபத்தை கம்மி பண்ணி பாட்டினீங்கன்னா அவ்வளோதான் என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் திணறலாகத்தான் இருக்கிறது மார்க்கெட்டில்.
சரிங்க நண்பர்களே, நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரணம் மார்க்கெட் இறங்கும் பொழுது அதில் பாதி ரெக்கவரி பண்ணி விடுறதுக்காக ஏதாவது ஒரு காரணம் இன்னைக்கு வந்து மான்சூன் ஃபோர்காஸ்ட் வச்சு ஒரு மாதிரி பயப்படாதீங்க அப்படின்ற அளவுக்கு ஏதாவது பஞ்சம் வந்து தலைவிரிச்சாடாது அப்படின்ற ஒரு நிலைமையில நம்மளுடைய மார்க்கெட் ஒரு ரெக்கவரி எவனுக்கு ஏதாவது ஒரு காரணம் வரும். இந்த ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கூட நம்மளுக்கு அப்பப்போ மார்க்கெட்டில் ரெக்கவரி என்பது வரும். நம்மளுடைய பணம் லாக் ஆகிருக்கிறது ரிலீஸ் ஆகி மறுபடியும் இன்னொரு அட்டம்ப்ட் போகிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஒன்றுமே கிடைக்காமையே இருந்தால் இப்படித்தான் பல நண்பர்கள் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, குளோபல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் தான் பார்த்து ஏதாவது ஒரு நம்ம மார்க்கெட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு பரபரப்பான தகவல்களை கொண்டு வரணும். போன வாரம் கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் திடீர்னு பல ஈவெண்ட்டுகளுக்கு போனாங்க. திடீர்னு எல்டிசிஜி பற்றியெல்லாம் பேசினாங்க. அது மாதிரி அடிக்கடி டெய்லி ஏதாவது அல்லது வாரத்துக்கு 2-3 அறிவிப்பு. எப்படி பார்த்தாலும் இனி ஆர்பிஐனுடைய அறிவிப்பு இந்த வாரத்தில் வர மாதிரி இருக்கு. அது ஒரு வாலட்டிலிட்டியான சுச்சுவேஷன் கொண்டு வரும். பார்ப்போம் அது எப்படி நம்ம மார்க்கெட்டுக்கு உதவுதா இல்லை கும்பாவா அப்படின்ட்டு. அதே மாதிரி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் ஒரு 2-3 நாளாக, அதுலேயும் குறிப்பாக அந்த ஹெச்எல் டெக்னுடைய இம்ப்ளிமெண்டேஷன் ரிப்போர்ட், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்பொழுது வெறும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்பி மட்டுமே ஆண்டர்பிரனர் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது வெளியிட்டதுலேருந்தே ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ தற்போதைக்கு ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு சிறிய அளவில் வீழ்ச்சி நிறுத்தப்பட்டு லேசாக மேலே வந்திருக்கிறது. மார்க்கெட்டில் ஒரு வெல்கம் இம்ப்ரூவ்மெண்ட். தம்பி, இந்த சமயத்தில் உன்னை நாங்கள் மறந்துட்டோம். எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகிறவங்க திடீர்னு வேற ஏதாவது பிட்காயின்ல இது போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பிட்காயின் இப்போ என்னவா இருக்கு அப்படின்னு போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் கீழே இறங்கித்தான் இருக்கான். 68,855 அமெரிக்க டாலர். ஸோ இவன் வந்து ஆல்மோஸ்ட் 50% ஒரு முறை 1,20,000 பக்கத்துலாம் போயிருந்தது. இவன் ஆல்மோஸ்ட் 50% இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, காற்றுள்ள போதே தூற்றிக்குள் அப்படின்னு பல்வேறு ப்ரொமோட்டர்கள், அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, திடீர்னு ஆஃபர் ஃபார் சேல் அல்லது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்டு நீ ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் ப்ரைஸை விற்று விட்ருவாங்க. அப்போ வந்து மார்க்கெட்டில் ஹோல்டிங் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ராத்திரியாக தான் இந்த மாதிரி நியூஸ் வரும். அப்போ வந்து சில நேரங்களில் இப்படி இறங்கி போயிடும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு மிக முக்கியமான செய்தி ஓலா எலக்ட்ரிக்கில் என்னென்னா, அவங்க குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது போகிறதுனால ஒரு 4% இன்னைக்கு அந்த ஸ்டாக் என்பது இறங்கியிருக்கு. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.